வசிஷ்ட நதி பெரிய மாரியம்மன் வடபுறம் அமைந்திருக்குது. வணக்கம் வியூவர்ஸ். சேலம் ஆத்தூர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில், ஆத்தூர், சேலம். சேலம் ஆத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் திருக்கோவில் அப்பகுதியின் மிகவும் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றாகும். கும்பாபிஷேகம் நடந்து 5 வருஷம் ஆகும். கும்பாபிஷேகம் முடிஞ்சு 5 வருஷம் ஆயிருக்கு. எந்த வருஷம் இது கோயில் கட்டணம் சொன்னீங்க? தம்பி வந்து இந்த கொடி மரம் இது பிள்ளையாரு. சரி. இக்கோவிலில் அம்மன் மூலவர் பெரிய வடிவில் அருளாசி வழங்குகிறார். இக்கோவிலானது ஆத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் தாலுகா ஆபீஸ் அருகில் அமைந்துள்ளது. கோவிலின் அழகான 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அதிக பரப்பளவில் அமைதியான சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது. வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அருள்பவர் என அம்மன் புகழப்படுகிறார். இங்கு அம்மன் சுயம்பு வடிவில் வீற்றிருக்கிறார். 1945ஆம் ஆண்டில் ஆலய திருப்பணிகள் செய்யப்பட்டு இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் தொடர்ச்சியாக இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. தற்போதைய சூழலில் 5 வருடங்களுக்கு முன்னதாக இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இக்கோவிலானது நல்ல முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் பிரதி மாதம் பௌர்ணமி பூஜை வெகும் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த கோவிலில் வீரபத்ர சுவாமி வீற்றிருக்கிறார். இங்கு அமாவாசையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. ஆலயத்தில் பரிவார தெய்வங்களாக மதுரை வீரன், நாகர்கள் வீற்றிருக்கிறார்கள். விநாயகருக்கான பூஜை இங்கு நல்ல முறையில் செய்யப்படுகிறது. ஆடி மாதம் பூஜை, ஆவணி மாதத்தில் திருவிழா என கோவிலில் பல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. நவராத்திரி பூஜை இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் ஒரு சிறப்பு நிகழ்வாக மற்ற கோவில்களில் விசேஷம் செய்ய இந்த அம்மனிடம் உத்தரவு கேட்கிறார்கள். இது வெகு காலம் தொட்டே நடந்து வருகிற செயலாகும். பக்தர்களின் நோய் தீர இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். வசிஷ்ட நதியின் தென்புறத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த பெரிய மாரியம்மன் போற்றப்படுகிறார். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் கோலாகலமாக 1 வார காலத்திற்கு இங்கு நடைபெறுகிறது. இக்கோவிலுக்கு ஆத்தூர் மற்றும் சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினசரி மற்றும் திருவிழா காலங்களில் வந்து தரிசனம் செய்கின்றனர். வசிஷ்ட நதி பெரிய மாரியம்மன் வடபுறம் அமைந்திருக்குது. 45 கும்பாபிஷேகம் ஆச்சு. இப்போ வந்து கும்பாபிஷேகம் இப்போ வந்து கார்த்திகை கும்பாபிஷேகம் 5வது வருஷம் ஆண்டு விழா நடந்தது. மாதம் தூரம் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும். பௌர்ணமி பூஜை, அப்புறம் நவராத்திரி பூஜை, அப்புறம் அம்பாளுக்கு வந்து தை மாதம் விளக்கு பூஜை, அப்புறம் சித்திரை வருஷம் பண்ணி அம்பாள் சுவாமி பரப்பாடு உண்டு. அப்புறம் ஆடி மாதம் அம்பாளுக்கு வந்து ஆடியில் காப்பு கட்டி 22 நாள் அம்பாள் தேர் ஓட்டம் உண்டு அம்பாளுக்கு. வேறு என்ன சுவாமி இந்த கோவிலில் வேறு ஏதாவது சிறப்புகள் ஏதாவது இருக்குங்களா? ஆடி மாதம் அந்த மாதிரி அம்பாள் ஆடி மாதம் பண்டிகை உண்டு. 22 நாள் அம்பாளுக்கு பண்டிகைலாம் உண்டு. தேர் உண்டு, அழகு போடுறது, அங்கப்பிரதேசம்லாம் உண்டு அம்பாளுக்கு 22 நாளும். சரிங்க சார். அப்புறம் நவராத்திரி உண்டு அம்பாளுக்கு.
அப்புறம் தனு மாதம் பூஜை நடக்குது அம்பாள் காலையில் மார்கழி தனு மாதம் பூஜை. அப்புறம் மாதம் மாதம் நவராத்திரி பூஜை நடக்குது. அந்த இதை பார்த்துட்டிங்களா? பார்த்துக்கலாம் சாமி. நல்லது சாமி, ரொம்ப நன்றி சாமி. இந்த ரொம்ப நன்றி. அப்படியா, ரொம்ப நன்றி. அந்த இதை இந்த கோவிலானது காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8:15 வரையிலும் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுகிறது. இக்கோவிலானது ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.